சினிமாங்கிறது 7 கடல். சினிமாவில் வந்து வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, வாழ்ந்தவங்க பாதின்னா அழிஞ்சவங்க முக்கால்வாசி இருக்காங்க. இது எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க, இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம், ஊரோட போயிடலாம் வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு 16 வயசில் கல்யாணத்தையும் பண்ணி வச்சிட்டாங்க. கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு 2 குழந்தைங்க, ஒரு பிள்ளை இடுப்பில் ஒரு பிள்ளை வயிற்றுல. விஜயகாந்த் சார் என்ன பண்ணார், ப்ரொடக்ஷனில் சாப்பாடு எப்படி போடுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சின்ன குட்டி கரண்டியை வச்சு 2 பீஸ் எடுத்து போட்டு குழம்பு ஊற்றுனாங்க. இதை அவர் பார்த்துட்டார். பார்த்தோன்னு அங்கேருந்து விறுவிறுன்னு வந்து அந்த கரண்டியை பிடிங்கி அடிச்சிட்டார். பகலில் காலையில் 7 மணிக்கு போவோம், நைட்டு 6 மணிக்கு முடியணும். 10 மணிக்கு முடிஞ்சாலும் ஒரே சம்பளம், விடிய விடிய போனாலும் ஒரே சம்பளம். அதுக்கு விஜயகாந்த் சார்கிட்ட சொன்னோன்னு அவர் என்ன பண்ணார், அவர் இருந்த வரைக்கும் அவரை நாங்கள் கடவுளான்னு நினச்சோம். அவர் இன்னமும் எங்கள் ஆத்மாவில் இதயத்தில் இருக்கிறார். 9 டேக்கு 10 டேக் ஆயிடுச்சு. 10வது டேக்கில் கேமரா விட்டு என்னை அடிக்க வந்தார் டைரக்டர். ஏம்மா நீ எல்லாம் வர்ற, இத்தனை டேக்கு போகுது, யார் இந்த அம்மாவை கூப்பிட்டு வந்ததுன்னு சொல்லி. இங்கே எல்லா வகையான நல்ல மீன்களும் விற்கப்படும் அப்படிங்கிற பார்த்திபன் சார் சொல்லுவார். மிச்ச பேர்லாம் நல்ல மீன் விற்கிறாங்க, இங்கே வாங்கம்மா அது என்னன்னு கேளுங்கம்மா அப்படின்னு. அதானே நாரி போனவனே மானம் கட்டவனே அப்படின்னு காரி துப்பிட்டு போறேன். மத்தவங்களே என்ன நல்ல மீனா விக்கிறாங்க, ஏமா இங்க வாங்க என்ன எழுதிருக்கான் பாருங்க. அதானே பொறாம பிடிச்சவனே. ஒரு குழந்தையில கூட தூக்கி நடிக்கிறேன்னா யோசிப்பாங்க, ஒரு ஹீரோனியை தூக்கி நடிக்கிறேன்னா யோசிப்பாங்க, ஒரு ஊர் மக்கள்ல ஒரு அம்மாவை தூக்கி நடிக்கிறேன்னா யாருமே யோசிப்பாங்க. ஆனா விஜய் தம்பி யோசிக்கவே இல்லை. போய் ஐயோ முடியலை, தலை வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னா நான் அப்படியே மலையில் நனைஞ்சு நிற்பேன். போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அங்கிட்டு போய் ஓபி அடிப்போங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு வராது. வணக்கக்கா. வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. சரிக்கா, சினிமாவுக்கு வரக்கு முன்னாடி நீங்கள் என்னக்கா பண்ணிட்டு இருந்தீங்க? சினிமா வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு? சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஊரில் படிச்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா. படிக்கும்போது எனக்கு ஒரு ஆசை வக்கீலுக்கு படிக்கணுன்ட்டு. ஆனால் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு என்னை வளர்த்ததுனால அப்பா சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டாரு. நானும் என் தங்கச்சி 2 பொம்பளை பிள்ளைங்க. அப்படிங்கும்போது எங்கள் அம்மா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க. வக்கீலுக்கு படிக்கணுன்னா என்னால் படிக்க முடியலை, எங்கள் அம்மானாலையும் படிக்க வைக்க முடியலை. அப்போ வந்து படங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகும்போது ஒன்று எம்ஜிஆர் படத்துக்கு கூப்பிட்டு போவாங்க, இல்லைன்னா சிவாஜி படத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. ஏம்மா வேறு படத்துக்கு கூப்பிட்டு போக மாட்டேன்னா, நடிப்பை பொறுத்தவரையில் குடும்பத்தில் எப்படி இருக்கணுங்கிறத சிவாஜி படம் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்பாங்க. மக்களுக்கு எப்படி நல்லதை செய்யணும்னு எம்ஜிஆர் படம் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இது 2 மட்டும் வாழ்க்கைக்கு நமக்கு போதுமா, இதை மட்டும் பார்த்து பாருன்னு சொல்லி நீ கூப்பிட்டு போவாங்க. இப்படியே பார்க்குறதுனால ஒன்று சிவாஜியோட நடிப்பு எனக்கு பிடிக்கும், எம்ஜிஆரோட கொள்கைகள் பிடிக்கும். அப்படியே இருக்கிற காலத்தில் எனக்கு சினிமாவில் நடிக்கணுங்கிற ஒரு ஆசை அந்த ஸ்கூல் படிக்கும்போதே வந்துருச்சு. வந்த பண்ண என்ன பண்ணேன், என்னால் எதையுமே செய்ய முடியாது. 1 ரூபாய் கூட என்னால் கண்ணில் பார்க்க முடியாது. அப்படிங்கும்போது எனக்கு வந்து காரைக்குடி செட்டிநாடு ஏவிஎம் செட்டியார் ஊர் தான் எங்கள் ஊர். ஏவிஎம் செட்டியார் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் வீட்டுக்கு போவோம் வருவோம். எப்படின்னா எங்கள் ஐயா அந்த வீட்டில் கொத்தனார், அழகர் சாமி கொத்தனாருன்னா காரைக்குடியில் எல்லாருக்குமே தெரியும். அவரோட பேத்தி தான் நான். அப்போ அவங்க வீட்டுக்கு போக வர இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க மூலியமாக நான் சென்னைக்கு வந்துட்டேன். சென்னையில் வந்து சங்கீதான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அவங்க வந்து 6லிருந்து 60 படம் முடிஞ்ச பிறகு பம்பாய் மெயில் 109ன்னு ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அவங்க வீட்டில் வந்து நான் கூட வந்து இருந்தனால அவங்க கூட அசிஸ்டண்டாக போய்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு முத அவங்க சம்பளம் கொடுத்தாங்க, 15 ரூபா கொடுத்தாங்க. 15 ரூபா தான் உங்களோட முதல் சம்பளம்? ஆமாம். ஏவிஎம்மில் உள்ளே போகும்போது நான் முத பார்த்த ஒரு நடிகர்கள் கடவுளை பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அசோகன் சார், தேங்காய் சீனிவாசன் சார், மனோரம்மா, செந்தாமரை ஐயா, ரவிச்சந்திரன் சார், சங்கீதா அம்மா, இவங்களை தான் நான் முதல்ல ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே போய் உள்ளே பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருந்தேன். அந்த அம்மா வந்து விகே ராமசாமி வீட்டுக்கு அடிக்கடி போவாங்க வருவாங்க, அவரையும் போய் பார்ப்பேன். அவங்க வீட்டுக்கும் ரமணி அம்மா என்கிட்ட நல்லா பேசுவாங்க. இப்படியெல்லாம் இருந்தேன். அப்படியெல்லாம் இருந்துட்டு எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க, இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம், ஊரோட போயிடலாம் வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு 16 வயசில் கல்யாணத்தையும் பண்ணி வச்சிட்டாங்க. கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு 2 குழந்தைங்க, ஒரு பிள்ளை இடுப்பில் ஒரு பிள்ளை வயிற்றுல. அப்போ வந்து குடும்பத்தில் பயங்கர சூழ்நிலை, ஊரை விட்டே வர்ற அளவுக்கு நிலமை ஆயிடுச்சு. ஊரை விட்டே வர்றதுக்கு நிலமை ஆனவுன்னா நான் தேடி வந்தது சென்னை தான். சென்னைக்கு தான் வரணும்னு என் மனசு சொல்லுச்சு. சென்னை உங்களை அப்போவே வர வச்சிருச்சு. அப்படிங்கும்போது நான் வரும்போது எதை நம்பியும் வரல. ஒன்று படைச்ச கடவுள். எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க, யாருமே பேக்ரவுண்டு இல்லை.
2 தங்கச்சி 2 பிள்ளைங்களோடு தான் சென்னைக்கு வந்தேன். வந்துட்டு அப்படியே ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து இருந்தோம். மக்கள் பக்கத்தில் இருந்தவங்கலாம் எங்களுக்கு உதவியாக இருந்தாங்க. இப்படியே இருக்கிற காலகட்டத்தில் பக்கத்தில் ஒரு ஜூனியர் ஆர்ட்ஸ் அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா வாம்மா ஷூட்டிங் போகலாம்மா. இல்லைம்மா எனக்கு ஷூட்டிங்னா வேண்டாம், நடிக்கணும்னு ஆசை, ஆனால் வர தோணலை. இருந்தாலும் பிள்ளைக்கு பால் வாங்க கூட காசு இல்லை, நீ வா அப்படின்னா அப்போலாம் 50 ரூபா 40 ரூபா தான் சம்பளம். அப்படி நீங்க 84 1984. அப்படி நீங்க நடிச்ச முதல் படம் எது? முதல் படம் வந்து நான் ஜூனியர் ஆர்ட்ஸா போனதுனால என்ன படங்கள்னு எனக்கு தெரியல. எந்த படத்துக்கு வேணாலும் கூப்பிட்டு போவாங்க, 50 பேர் 100 பேர் 200 பேரில். ஆனால் முத நான் டைலாக் பேசி நடித்தது பரிவட்டம். ஜெயராம் சார், சுகனி அம்மா அவங்க கூட தான் நான் டைலாக் பேசி நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சில படங்கள் அப்படியே நடிச்சுக்கிட்டு வந்தேன். அப்போல்லாம் 50 ரூபா 75 ரூபா. பாட்ஷா படத்துக்கு போய் வாகினியில் செட்டு போட்டு, மால் இருக்குல்ல, மாலில் தான் செட்டு போட்டு, அப்போ நான் ஆட்டோக்காரன் சாங்கு, அதில் வந்து எனக்கு 75 ரூபா சம்பளம். அப்போல்லாம் நான் கார்டு இல்லை, நான் நானம்பராக இருப்பேன். இப்படியே படங்கள் போய்கிட்டு இருந்தேன். இவர் விஜயகாந்த் சார் படமும் போயிருக்கிறேன், நிறைய படங்கள் போயிருக்கேன். இப்படியே கூட்டத்தில் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு லொக்கேஷனில் இவர் விஜயகாந்த் சார் என்ன பண்ணார், ப்ரொடக்ஷனில் சாப்பாடு எப்படி போடுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சின்ன குட்டி கரண்டியை வச்சு 2 பீஸ் எடுத்து போட்டு குழம்பு ஊற்றுனாங்க. இதை அவர் பார்த்துட்டார். பார்த்தோன்னே அங்கேருந்து விறுவிறுன்னு வந்து அந்த கரண்டியை பிடிங்கி அடிச்சிட்டார். அந்த கரண்டியை பிடிங்கி அடிச்சுட்டு இங்கே பெரிய கரண்டி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கரண்டியில் கறியை அள்ளி இப்படி போட்டு காட்டினார். இப்படித்தான் மக்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் பார்த்தா எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்படியே நாளுக்கு நாள் அப்புறம் என்ன பண்ணேன், நடிகர் சங்கத்தில் ஒரு கார்டு எடுத்து மெம்பர்ஷிப் ஆனேன். அப்போ நான் எடுக்கும்போது 500 ரூபா தான். அது வந்து தவசி அண்ணன்னு ஒரு ஏஜென்ட் இருந்தார், அவர் தான் என்னை கூட்டி கொண்டு அந்த கார்டு எடுத்து கொடுத்தாரு. சரி, அப்புறம் நாடகக்காரங்க, தேனாம்பேட்டையில் நாடகக்காரங்க நிறையா இருப்பாங்க, அவங்க அந்த நாடகங்கடம் என்னை கூப்பிட்டு போவாங்க. இப்படியே காலங்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஓடிக்கிட்டே இருக்கும்போது அப்போ 100 ரூபா சம்பளம். 100 ரூபா சம்பளம்னா நான் கார்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி 100 ரூபா சம்பளம். என்ன பண்ணிட்டாங்க, விடிய போனாலும் பகலில் காலையில் 7 மணிக்கு போவோம், நைட்டு 6 மணிக்கு முடியணும், 10 மணிக்கு முடிஞ்சாலும் ஒரே சம்பளம், விடிய போனாலும் ஒரே சம்பளம். அதுக்கு விஜயகாந்த் சார்கிட்ட சொன்னோன்னே அவர் என்ன பண்ணார், அப்படி சம்பளம் கொடுக்கக்கூடாது, 2 கால் ஷீட்டு போடுங்க, 10 மணி வரைக்கும் போனால் 1 கால் ஷீட்டு, 12 வரைக்கும் போனால் 1.5 இப்படி போட்டுருங்கன்னு அவர் தான் சொன்னார். அப்புறம் உடம்பெல்லாம் பவுடரை தூவாங்க சாங்கில் ஃபைட்டில் எல்லாம். அதுக்கு வந்து நாங்கள்லாம் அப்படியே இது பண்ணிவிட்டு சோப்பு வாங்க கூட எங்கிட்ட வழி இருக்காது. அவர் என்ன பண்ணார், இந்த துணியில் பவுட்ரு போட்டால் 50 ரூபா போடுங்க, மழையில் பொழுதன்னைக்கு நனைஞ்சிக்கிட்டே இருப்போம், அதுக்கு ஒரு 50 ரூபா பில்லு போடுங்க இப்படின்னு அந்த சங்கத்தில் வந்து எல்லா உறுப்பினர்களுக்கும் ஒரு 500 ரூபா சம்பளம் ஏற்றிட்டார். அப்போ வந்து விஜயகாந்த் சார் தான் வந்து அவர் தலைவராக இருந்தார், யூனியனில் சங்க தலைவராக இருந்தார். மக்களை எல்லாம் பார்த்து தீபாவளி பொங்கல் பண்டிகைக்கு புடவை ஜாக்கெட்டு அவங்கவுங்களுக்கு எல்லாம் கொடுக்குறது வைக்கிறது எல்லாமே செஞ்சுட்டு இருந்தார். இதெல்லாம் பண்ணுறாரு. அப்புறம் சங்கத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும்போது அதெல்லாம் வந்து வெளிநாட்டில் ப்ரோக்ராம் போட்டு எல்லா நடிகர்களும் ஒன்று சேர்ந்து அந்த ப்ரோக்ராமை பண்ணி அதை வச்சு எல்லாத்தையுமே நல்ல முறையாக அந்த சங்கத்தை இது பண்ணார். அதுக்கப்புறம் அவர் விலகிட்டார், அதில் இருக்கலை. அரசியலுக்கு வந்தவொடனே அதில் அவரால் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியலன்னு வெளியில் வந்து, அவர் இருந்த வரைக்கும் அவரை நாங்கள் கடவுளான்னு நினச்சோம். அவர் இன்னமும் எங்கள் ஆத்மாவில் இதயத்தில் இருக்கிறார். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய நல்லது செஞ்சுருக்கிறார். பரவாயில்ல. இது வரைக்கும் எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க? முதல் படம் பரிவட்டம், ஜெயராம் சார், சுகனி அம்மா. அதில் ராஜேந்திரன் ஒரு டைரக்டரு, அவர் தான். நான் டைலாக் பேசவே பயந்துக்கிட்டு இருப்பேன், பேசணும்னு ஆசை, பயந்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் என்னை பேச வச்சதே அவர் தான். மாணிக்கம்ங்கிற ஒரு படத்தில் நான் முன்னாடி போய் டைலாக் கொடுத்தாங்க, ஆனால் எனக்கு டைலாக்கே வரல. ஒரு சீனு 2 சீன் 3 சீன் 4 சீன் 5 சீன் 8 டேக் ஆயிடுச்சு. மன்சூர் சாருக்கும் எனக்கும் டைலாக் கொடுத்துட்டாங்க. என்ன டைலாக் அது, கொஞ்சம் பேச முடியுமா? நான் பேசி காட்டுறேன். என் வீட்டில் பூந்து கோழியை பிடிச்சிக்குவார் மன்சூர் சார். பிடிச்சோன்னா ஐயா அது சென்றாயங்கோயிலுக்கு நேர்த்திக்கடை வச்சு வேண்டி விட்ட சேவல் சாமி, அதை விட்டுருங்க சாமி அப்படிம்பேன். சென்றாயங்கோயில் அது எங்கே இருக்குது அப்படிம்பாரு. வத்தலக்குண்டில் இருக்குது சாமி. வத்தலக்குண்டு அது எங்கே இருக்குது அப்படின்னு. நம்ம ஊருக்கு மேதிசையில் இருக்குது தம்பி அப்படின்னு. அப்படியா அப்படின்னு அந்த கோழியை ஒரே வெட்டுவார், தலை கீழே விழுந்துடும். எடுத்து என் கையில் கொடுத்து இந்த குடும்பத்தோடு ஆக்கி சாப்பிட்டு கொண்டாடும்பார். எனக்கு ஆத்திரமும் அவசியமாக வரணும், ஆனால் எதுவுமே அழுக வரல, இது வரல. பாடம் ஒப்பிச்ச மாதிரி ஒப்பிச்சிட்டேன். ஒப்பிச்சோன்னா 9 டேக்கு 10 டேக்கு ஆயிடுச்சு. 10வது டேக்கில் கேமரா விட்டு என்னை அடிக்க வந்தார் டைரக்டர். ஏம்மா நீ எல்லாம் வர்ற, இத்தனை டேக்கு போகுது, யார் இந்த அம்மாவை கூப்பிட்டு வந்ததுன்னு சொல்லி அப்போ 1000 பேர் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க அந்த லொக்கேஷனில், பொள்ளாச்சியில். அப்போ தான் திட்டினோடனே எனக்கு அழுக வந்துருச்சு.
அப்போ வந்து இனிமேல் வந்து நம்ம உண்மையாக நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி அப்போ தான் வந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் பரிவட்டம். அந்த பயம் போயிடுச்சு. அந்த பயம் அதுக்கு ஒரு காரணம் அந்த டைரக்டர் எனக்கு. அவர்னால தான் இன்றைக்கி நான் நடித்து ஒரு மல்லிகான்னு 4 பேர் மனசில் நிற்கிறேன்னா, ஒரு சிவாஜி மல்லிகான்னு நிற்கிறேன்னா அதுக்கு அந்த டைரக்டர் காரணம். மாணிக்கம் படம் எடுத்த டைரக்டர் காரணம். அதனால் அதுக்கப்புறம் பரிவட்டம், சின்ன சின்ன படங்கள், இந்த காதல் கிறுக்கன்னு ஒரு படம், அதில் வந்து சும்மா அதெல்லாம் அட்மாஸ்பியராக தான் நான் போயிருப்பேன். அப்படி போயிருக்கும்போது என்னை கூப்பிட்டு வடிவேல் சார் தான் கூப்பிட்டு, அம்மா இந்த பக்கத்தில் மீன் கடையில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் மீன் கடை போட்டு உட்காந்து, இங்கே எல்லா வகையான நல்ல மீன்களும் விற்கப்படும் அப்படிங்கிற பார்த்திபன் சார் சொல்லுவார். மிச்ச பேர்லாம் நொல்ல மீன் விற்கிறாங்களா, இங்கே வாங்கம்மா அது என்னன்னு கேளுங்கம்மா அப்படிம்பா. அதானே நாரி போனவனே மானம் கெட்டவனே அப்படின்னு காரி துப்பிட்டு போவேன். அந்த துப்பிட்டு போகிற டைலாகே அவர் தான் என்கிட்ட சொன்னார். அம்மா நீங்கள் போகும்போது சும்மா போகாதீங்க, என்னை காரி துப்பிட்டு போங்க அப்படின்னு அவர் தான் சொன்னார் எனக்கு. அப்போ அந்த சீன் நல்லா திரையில் நிற்கிது. அவருக்கு ஒரு நன்றி, வடிவேல் சாருக்கு ஒரு நன்றி. அப்புறம் காதலுக்கு இருக்கேன். அந்த வரலாறில் வந்து அஜித் சார் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். அஜித்து கூட இந்த அவங்க அம்மா பாட்டி பூ வியாபாரம் பண்ணுவாங்க, பக்கத்தில் வந்து பூ, அது மாதிரி சில ரவிக்குமார் சார் படங்கள் சில படங்கள் பண்ணியிருக்கேன். சேரன் சார் படம் பூரா கம்பெனி ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்கேன். பாரதி கண்ணம்மா, வெற்றி கொடி கட்டு, தேசிய கீதம், பொற்காலம் எல்லாமே கம்பெனி ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்கேன். அவர் படம் பூரா வெற்றி கொடி கட்டு வரைக்கும், அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு கூப்பிட்டு கம்பெனியாக, அது ஜென்ஸோ லேடிஸோ, வாங்க நீங்கள் 10 நாள் 1 மாதம் என் படத்தில் ஒர்க் பண்ணுங்கன்னு கஷ்டப்படுறவங்களுக்கு வேலை கொடுத்துருக்காரு சேரன் சார். அவருக்கு ஒரு நன்றி. இப்படி எல்லாருமே பேரரசு சார் படம் பண்ணியிருக்கேன். பழனி அவர் பேரரசு சார், அவர் படம் பூரா எனக்கு போனால் வேலை, அதே மாதிரி சம்பளமும் கரெக்டாக இருக்கும். அவரும் நல்ல ஒரு மனிதர். அதாவது கஷ்டத்தை உணர்ந்து இருந்தாங்க, ஏதோ அவங்களால முடிஞ்ச இதை எல்லா உதவியும் செஞ்சுருக்காரு. எனக்கும் செஞ்சுருக்காரு, மற்றவங்களும் செஞ்சுருக்காரு, நான் பார்த்துருக்கேன். இது மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். இப்போ இடையில வந்து சில படங்கள் சரண்ராஜ் சார் படம் ஒன்று பண்ணியிருக்கேன், அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. இன்னும் பாதி படம் குருசங்கர்னு ஒரு டைரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. சில படங்கள் ரிலீஸ் ஆகலை. ஏதோ கடவுளால் நான் போய்கிட்டு இருக்கிறேன். அதாவது சினிமாங்கிறது 7 கடல். சினிமாவில் வந்து வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, வாழ்ந்தவங்க பாதின்னா அழிஞ்சவங்க முக்கால்வாசி இருக்காங்க. எல்லாரும் நினைக்கிற மாதிரி இது ஈஸியானது இல்லை. இதில் வந்து வரணும்னா 7 கடலை தாண்டி தான் வரணும். அவ்வளோ கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள். 84 ஜூனியர் ஆர்ட்ஸாக நடிக்க வந்து இன்னைக்கு வரைக்கும் பல கஷ்டங்களை தாங்கி, பல பிரச்சனைகள், பல இன்னல்கள், பல அசிங்கங்கள், பல கெட்ட பேர், இதெல்லாம் தாங்கி இந்த 7 கடலை விட்டு தாண்டி, ஆனால் கடலுக்குள்ளே விழுந்தவங்களுக்கு ஒன்றும் நீச்சல் தெரியணும் இல்லை, கை கொடுத்து காப்பாற்றுறதுக்கு யாராவது வேணும். என்னை பொறுத்தவரை ரெண்டுமே இல்லை. நானே தட்டுண்டு தடுமாறி அந்த 7 கடலையும் தாண்டி இப்போ கரையில் வந்து நிற்கிறேன். ஆனால் இந்த சினிமா உலகம் என்னை மறக்காமல், இந்த டைரக்டர் யூனியன், மேனேஜருங்க, அசிஸ்டண்ட்டுங்க, ப்ரொடியூசருங்க, அதில் வேலை பார்க்குற ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாருமே என்னை மனசில் வச்சு, அக்கா இங்கே வாங்க, இந்த படத்தில் 4 நாள் வேலை இருக்குது, செய்யுங்கக்கா, ஒரு கேரக்டர் இருக்குது, பண்ணுங்க. அதனால என்னுடைய குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு, நானும் ஓடிக்கிட்டு இருக்கேன். சினிமாங்கிறது எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு தொழில். ஏன்னா படிக்கிற காலத்திலேயே சினிமா ரொம்ப நேசிப்பேன். அதோட கூட்டத்தில் போய் நிற்கும்போது 1000 பேர் கூட்டத்தில் நிற்பேன். காலையில் 7 மணிக்கு சாட்டில் நிற்க வைப்பாங்க. 7 மணிக்கு மலை சாட்டு. அந்த மலை சாட்டில் எனக்கு வெளியில் போய் ஐயோ முடியலை, தலை வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னா நான் அப்படியே மலையில் நனைஞ்சு நிற்பேன். போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அங்கிட்டு போய் ஓப்பி அடிப்போங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு வராது. உழைக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் வரும். ஆனால் நான் பார்க்குறது யாரேன்னா டைரக்டர் யூனியன் இந்த செக்ஷனை பார்ப்பேன். ஏன்னா அவங்க தான் சாப்பாடு இல்லாமல், டீ இல்லாமல், காப்பி இல்லாமல் இருந்தும் சாப்பிடாமல் வேலை செய்கிறவங்க இந்த டைரக்டர் டீமில். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சினிமா உலகத்தில் எல்லாருமே கஷ்டப்படுறவங்க. காஸ்டியூமாக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், எல்லாருமே கஷ்டப்படுறவங்க. இருந்தாலும் அதை விட அதிகமாக இந்த டைரக்டர் டீம். அதுதான் நானும் கேட்குறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒரு பிரேக் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நேரமே சுத்தர கிடைக்கும். சாப்பிடுவாங்களா, சாப்பிட மாட்டாங்களா, இந்த பக்கம் டைரக்டருக்கு கூப்பிட்ட உடனே எங்க இருப்பாங்கன்னே தெரியாது, திடீர்னு ஓடிடுவாங்க. கண்டிப்பா அவங்க சாப்பிட்றாங்கன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி நீங்க யாராவது பாத்திருக்கீங்களா? இல்ல, நான் கண்ணால பாத்திருக்கேன். இப்போ மேக்கப் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு ஆளை மாத்தி விட்டு நான் சாப்பிட போறேன் வித்தவுட் பிரேக்குன்னு போவாங்க. ஒரு ஆர்டிஸ்டா இருந்தா கூட அப்படி போவாங்க. ஆனா அந்த டைரக்டர் டீம்ல பாவம், அவங்க சாப்பிடாம பட்னியா இருந்து சாப்பிட டைம் இருக்காது. சாப்பிட போகலான்னு போகும்போது டைரக்டர் கூப்பிட்டு ஓடியாந்துருவாங்க.
இப்படி தான். ஆனால் டைரக்டரும் அப்படி தான். அவங்க கூட போய் ஒரு 5 நிமிஷம் போய் உட்காரது. நான் படம் ஷூட்டிங்கில் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் நான் அவங்கள பார்த்து தான் ரொம்ப வருத்தப்படுவேன். இந்த சினிமாவை 3 மணி நேரம் தேட்டரில் பார்த்துட்டு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறாங்க. ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் சாப்பிடாம இருந்து செய்கிறாங்க அப்படின்னு நான் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன் தம்பி. அதனால தான் சினிமாவை என் உயிராக நினைக்கிறேன், 2 கண்ணாக நினைக்கிறேன். ஏன்னா உலகத்தில் எத்தனையோ வேலை இருக்குது. கட்டடத்து வேலை இருக்குது, வீட்டு வேலை இருக்குது, பேங்கு வேலை இருக்குது, ஆஃபீஸ் வேலை இருக்குது, எத்தனை ஹோட்டல் வேலை இருக்குது. ஆனால் அத்தனை வேலையை விட நம்பர் 1 சிறந்த வேலை சினிமா வேலை. ஏன்னு கேட்குறீங்களா? என்ன காரணம்னு கேட்குறீங்களா? சொல்லுங்க. இப்போது கட்டடத்து வேலைக்கு போனால் சாப்பாடு கட்டிக்கிட்டு போகணும். சினிமாவில் மட்டும்தான் நம்மளை வர வச்சு வண்டி கொடுத்து சேர் போட்டு உட்கார வச்சு டிஃபன் கொடுத்து 11 மணிக்கு டீ காபி கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து 1 மணிக்கு லஞ்சு கொடுத்து நம்ம சாப்பிட்ட தட்டை கழுவி வச்சு 3 மணிக்கு 4 மணிக்கு டீ காப்பி கொடுத்து 6 மணிக்கு டிஃபன் கொடுத்து 6 மணிக்கு பேக்கப் பண்ணி வண்டி கொடுத்தா வண்டி கொடுப்பாங்க, இல்லைன்னா பஸ் பேர் கொடுத்து சம்பளம் கொடுத்து நம்மளை வீட்டுக்கு அனுப்புகிற ஒரே தொழில் சினிமா தொழில் தான். அக்கா, நான் சர்க்கார் படம் பார்த்தேன். சரி. அதில் பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து உங்களை தூக்கிட்டு ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக ஒரு டயலாக் ஒன்று பேசியிருப்பார், ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு. அதை சீன் பண்ணும்போது உங்களை தான் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி என்னக்கா, நான் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, எப்படி அவர் நடந்துக்கிட்டாரு அந்த சீன் பண்ணுறதுக்கு, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு? ஏன்னா உங்களை தூக்கி வச்சுட்டு பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது எப்படின்னா, அந்த படம் நான் முருகதாஸ் சார் படத்துக்கு அந்த படத்துக்கு நான் போயிருக்கேன் ஷூட்டிங்கு. எனக்கு அவர் நான் போய் ஆஃபீஸுக்கு போனோடனே ஒரு 10 நாள் 20 நாள் வேலை எனக்கு கண்டிப்பாக கொடுக்குறவர் அவர். இப்படி போயிட்டே இருக்கும்போது அப்போ நான் ஜூனியர் ஆர்ட்ஸாக தான் போயிருக்கேன். எனக்கு குடும்பத்தில் பல பிரச்சனை, பல கஷ்டம். கேமராவில் போய் ஒரு டைலாக்கை கொடுத்துட்டாங்கன்னா குடும்ப சூழ்நிலையை நினச்சா அந்த டைலாக் வராது. அன்னைக்கு என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்னன்னா, சார் கூப்பிட்டு ஒரு டைலாக்கை கொடுத்தோன்னே அந்த டைலாக் எனக்கு பேச முடியாமல் ஆயிடுச்சு. ஆனால் என் சூழ்நிலையை நான் யார்ட்டையும் சொல்ல முடியாது. அப்புறம் அந்த சீனு அந்த டைலாக்கே இல்லை, வரல. அப்படின்னோடனே எனக்கு மனசு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஆண்டவரை மனசில் நினச்சா நீங்கள் கூட ஏன் ஆண்டவரை நினச்சிங்க? சிவன் இருக்கார், அல்லா இருக்கார், ஆண்டவரை நினச்சி. சிவன் அல்ல ஆண்டவர் 3 பேருமே ஒருத்தங்க தான். அதனால் ஆண்டவரே, எனக்கு மனசு குழப்பமாக இருக்குது, இந்த சீனை என்னால் டைலாக்கை பேச முடியாமல் ஆயிடுச்சு அப்படின்னு கண்ணு கலங்குச்சு. அடுத்த நிமிஷமே டைரக்டர் என்னை கூப்பிட்டு, இங்கே வாங்க சார் உங்களை தூக்கி நடிக்கிற சீன் மாதிரி அப்படின்ட்டு. அப்படியே அந்த உலகத்தையே என் கையில் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஆண்டவர் ஒரு நிமிஷம் தான் நான் நினச்சேன், இந்த உலகத்தையே கையில் கொடுத்த மாதிரி இவர் தூக்கி நடிக்க. சீன் எத்தனை டேக்காக போணுச்சு? ஆனால் 2 டேக்கு தான், ஒரே டேக்கு தான், ஒரு மானிட்டர் ஒரு டேக்கு. ஆமாம். அப்போ வந்து நான் எத்தனையோ படங்கள் எத்தனையோ பேர்கிட்ட நடிச்சிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி தூக்கி நடிக்கிறதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு குழந்தையில கூட தூக்கி நடிக்கிறேன்னா யோசிப்பாங்க, ஒரு ஹீரோயினியை தூக்கி நடிக்கிறேன்னா யோசிப்பாங்க, ஒரு அம்மா கேரக்டர் உள்ள ஒரு அம்மாவை, ஒரு ஊர் மக்களில் ஒரு அம்மாவை தூக்கி நடிக்கிறேன்னா யாருமே யோசிப்பாங்க. ஆனால் விஜய் தம்பி யோசிக்கவே இல்லை. சொன்ன உடனேயே தூக்கி ஒரு மானிட்டர் பார்த்தாங்க. மானிட்டரில் நான் கொஞ்சம் தயங்காதீங்கம்மா, நல்லா பிடிச்சிக்கோங்க, என்னை கீழே விழுந்துட போகிறீங்க, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, நல்லா பிடிச்சிக்கோங்க. எனக்கு அதுவே ஒரு தெம்பாக இருந்துச்சு. நல்லா பேசினார். எந்த லொக்கேஷனில் பார்த்தாலும் அக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பார். நான் ஒரு வேட்டைக்காரன், சில படங்கள், தமிழன், எல்லா படமே ஜூனியர் நடிச்சா போயிருக்கேன். தமிழனில் ஒரு சீன் பண்ணியிருக்கேன், சர்க்காரில் ஒரு சீன். அதுதான். அப்போ தான் சொன்னார், நீங்கள் பயப்படாதீங்க, நல்லா சொல்கிற பிடிச்சிக்கங்க அப்படின்னு. அப்போவே எனக்கு ஒரு சந்தோஷம், மனசு நிறைஞ்சு. ஆனால் இது வரைக்கும் எனக்கு நல்லவரை தான் அவரை பார்த்துருக்கேன். நான் யாருக்கும் எந்த கெட்டதும் செய்யலை. அவர் படம் முடிஞ்சால் அவர் படத்துக்கெல்லாம் எத்தனையோ தடவை போய் பிரியாணி போட்டு சாப்பிட்ருக்கேன் நான். அவர் எல்லாருக்கும் லாஸ்ட் நாள் அன்னைக்கு அது 1000 பேர் வந்தாலும் 5000 பேர் வந்தாலும் அவர் செலவில் அன்னைக்கு பிரியாணி எல்லாருக்கும் மனசார சாப்பிட்டு வாழ்த்திட்டு வந்திருக்கோம். அவர் மென்மேலும் 100 வயசுக்கு மேலே இருக்கணும், நல்ல பேரோடும் புகழோடவும் பொண்ணோடும் பொருளோடும் செல்வாக்கோடவும் நல்லபடியாக இருக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். இவ்வளோ நாள் அந்த சினிமா வாழ்க்கையில் அவமானங்கள்னு ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யாராவது உங்களை வந்து நீ சினிமாவுக்கே லாய்க்கு இல்லை, ஏன் நீ இப்படியெல்லாம் இருக்க, அந்த மாதிரி சொல்லி ஏதாவது பேசியிருக்காங்களா உங்களை? அந்த மாதிரி நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் ஐயா. நிறையா கூட நடிக்கிறவங்கனாலையும் ஒரு சினிமாக்காரங்க, ஏன்னா இங்க கூட இருக்கவங்க தான் பிரச்சனையே. ஆமா, வெளியில இருக்கவங்க கட்டல கூட இருக்கவங்க தான் பிரச்சனை. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா சினிமாக்காரங்கனால எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, கூட இருக்கிறவங்கனால தான் பல பிரச்சனைகள், பல இது. அதை நான் வந்து எல்லாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அடித்தவங்கள திருப்பி அடிக்கக்கூடாது, திட்டினவங்கள நீ திட்டக்கூடாது, அதில் நமக்கு பலன் இல்லை. நீ எதுவாக இருந்தாலும் நம்ம வணங்குற இறைவன்கிட்ட சொல்லு, அதில் பலன் உண்டு.
நீ திருப்பி திட்டினீன்னா உனக்கு அதில் பலன் இல்லை அப்படிமா. எதாக இருந்தாலும் நான் பொறுத்து போயிடுவேன். யார் என்ன பேசினாலும், ஆண்கள் பேசினாலும் பெண்கள் பேசினாலும் எதாக இருந்தாலும் பொறுத்து போயிடுவேன். ஆனால் நான் சொல்லக்கூடாது, பல கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கேன். ஆனால் யாருக்கும் ஒரு எறும்பு கூட கெட்டது செய்யணும் கெட்டது நினைக்கணும்னு நான் நினச்சது இல்லை. எல்லாரையுமே மனசாலாம் நினச்சி பழகுவேன். ஆனால் அவங்கனால நான் பல அசிங்கமும் கெட்ட பேரும் எடுத்திருக்கேன். ஆனால் நான் மனசார எந்த ஒரு கெட்டதும் யாருக்கும் செய்யலை. கொஞ்ச நாளாவே உங்களை சினிமாவுக்குள்ள காணமேக்கா, எங்க போனீங்க? கொஞ்ச நாள் குடும்ப சூழ்நிலை, நேரம் காலம் நல்லா இல்லை, சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை, யாரையும் போய் நான் கேட்க முடியலை. யார்கிட்டையும் உதவி கேட்டால் கூட எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம கை கால் இருக்கும்போது மற்றவங்ககிட்ட போய் உதவி கேட்டால் அவங்க என்ன நினைப்பாங்க? இப்போது எனக்கு சினிமாவே இல்லைன்னா ஒரு வீட்டு வேலை தம்பி உங்கள் வீட்டு வேலை நான் பார்த்து கூட நான் பொழைச்சிக்குவேன்னா நீங்கள் ஒரு வீட்டு வேலையை கொடுப்பீங்க. அந்த மாதிரி செய்யணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஒரு தட்ட உதவி கேட்டால் ஏதாவது பேசிடுவாங்க, தப்பாக நினச்சிருவாங்க அப்படின்னு. அப்படி இருந்தாலும் நான் கேட்காமே சில பேர் உதவி செஞ்சுருக்காங்க. நான் கேட்டும் சினிமா உலகத்தில் எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அப்படி உதவி செஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? அப்படி உதவி செஞ்சவங்க நடிப்பில் சொன்னால் மௌனிகா அம்மா சொல்லலாம். என் பிள்ளைய ஒரு 4-5 வருஷமாக படிக்க வச்சாங்க ஃபீஸ் கட்டி. பேரரசு சார் எனக்கு உதவி செஞ்சுருக்காரு. சேரன் சார் உதவி வேலை மூலியமாக எனக்கு பண்ணியிருக்காங்க. வேலை கொடுத்தாலே எனக்கு உதவி செஞ்ச மாதிரி தானே கண்டிப்பாக சொல்லுங்கள். விஜய் ஆண்டனி சார் படத்தில் பிச்சைக்காரனில் பண்ணியிருக்கேன். விஜய் சேதுபதி சார் எனக்கு அவர் ஆஃபீஸ்க்கு போகும்போது வேலை கொடுக்க சொல்லி மனசார சொல்லியிருக்காருல்ல. இது மாதிரி எனக்கு சின்ன சின்ன உதவியெல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க. அவங்கெல்லாம் நான் என்ன நல்லா இருக்கணும், மென்மேலும் வாழணும், வளரணும். இதில் நம்மளும் அந்த இறைவனோட அருளால் நம்மளும் நம்ம வழியில் போய் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணுமே தவிர ஒவ்வொருத்தரியமாக இருக்கக்கூடாது. நீங்கள் பண்ண படத்தில் ஏதாவது ஒரு சீன் என்னால் பண்ணவே முடியல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி அதை யாராவது ஏதாவது டைரக்டர் உங்களை பாராட்டியிருக்காங்களா அந்த சீனை பார்த்துட்டு? பண்ண முடியாதுன்னு இது வரைக்கும் நான் நினச்சதில்லை. ஜூனியர் ஆர்ட்ஸாக போகும்போது ஆடம் தாஸ்னு உங்களை மாதிரி ஒரு கோ டைரக்டரு, அந்த தம்பியை நான் ஆரம்பத்தில் இன்னொரு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக பார்த்தேன். என்னை பார்த்தோன்னே கூப்பிட்டாக்கா அந்த சீனை பண்ணுங்க, அந்த சீனை பண்ணுங்க. அடுத்து கட் பண்ணி பார்த்தா அந்த சிவாஜி படத்தில் இருந்தார். நான் யதார்த்தமாக ஒரு 5 பேரில் ஜூனியர் ஆர்ட்ஸாக போயிருக்கேன். அப்போ அந்த தம்பி பார்த்தோன்னே அக்கா இதில் ஒரு சீன் இருக்குது, நீங்கள் பண்ணுங்க. உங்கள் பையன் உங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் வேலை செய்கிறிய, கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி. அப்போ அந்த சீனு சங்கர் சார் தான் அதை இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொன்னார். அவங்க சொன்ன மாதிரி நான் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் சினிமாவில் நான் கஷ்டம்னு நினச்சது எந்த சீனையும் கிடையாது. கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கேன், ஆனால் இது கஷ்டம்னு நான் சொன்னதில்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த சீன் எதுக்கா? ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தது இதில் இரணியன்னு ஒரு படம். அந்த படம் 30 நாள் நடந்துச்சு. 30 நாள் ஒரே படம் தான், துவைச்சி தான் கட்டணும்னாங்க. ஏன்னா அந்த காலத்து கதையும் அது, அந்த காலத்து கதை. வெயிலில் தான் நிற்க வைப்பாங்க பொழுதுன்னைக்கும். படம் பூரா வர்ற மாதிரி ஒரு கேரக்டர், நல்ல ஒரு கதாபாத்திரம். ஆமாம். முரளி சார் கூட வர்ற மாதிரி. முரளி ஊர் மக்கள்லாம் லாஸ்ட்டாக கல்லால் அடிப்பாங்க. கல்லால் அடிக்கும்போது ஒரிஜினல் கல்லால் யாரோ அடிச்சிட்டாங்க. அது கண்ணில் ஏற்பட்டு கண்ணில் ரத்தமே வந்துச்சு அவருக்கு. அது மாதிரியெல்லாம் பாவம். அவரும் முரளி சார்லாம் ரொம்ப அந்த மாதிரி நேரத்தில் கல்லுப்பட்டு ரத்தம் வருது, அப்புறம் சார் அந்த சீட் கண்டினியூ பண்ணாரா? அப்புறம் இல்லை, அதை கட் பண்ணி அந்த கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணாங்க. ஏன்னா டம்மிக்கல் யாரோ ரோட்டில் கிடந்து எடுத்துருக்காங்களா இல்லை டம்மிக்கல் அதில் இருந்துச்சான்னு தெரியல. ஒரிஜினல் கல் நான் எல்லாருமே டம்மி. அதில் தான் அந்த முரளி சாரை வச்சு ஊர் மக்கள்லாம் அடிக்கும்போது நான் போய் ஐயா அடிக்காதீங்க, ஐயா அடிக்காதீங்க, ஐயா உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் அடிக்காதீங்கன்னு சொல்லும்போது என் மேலேலாம் கல் விழுகும். ஆனால் அவர் கண்ணில் போய் ஒரு கண் அந்த அப்போ தான் முரளி சார் நீங்கள் போங்கம்மா ஓரமா, உங்களை அடிக்கிறாங்க, என்னை அடித்தா பரவாயில்ல, நீங்கள் ஓரமாக போங்க, நீங்கள் அடி வாங்காதீங்கன்னு பாரு அந்த சீன். அது இரணியெல்லாம் நல்ல முரளி சார் அங்கே உங்க கூட நல்ல நட்பில் தான் நல்ல நட்பில். முரளி சார் நல்ல குணம். தீபாவளி பண்டிகை அந்த டயத்தில் நாங்கள் போயிருந்தோம்னா லேடிஸுக்கு எத்தனை பேர் இருக்கீங்க என்னன்னு கேட்டு புடவை ஜாக்கெட்டு எல்லாம் எடுத்து கொடுத்து செலவுக்கு 2000 3000 அப்படியெல்லாம் கொடுத்துருக்காரு. நாங்கள் வாங்கியிருக்கோம். பார்த்திபன் சாரு, முரளி சாரு, ஜெயராம் சாரு எல்லாருக்கும் எல்லாம் நல்லா கவனிப்பாங்க. நல்ல மனிதாபிமானத்தோடு பார்ப்பாங்க. இது வரைக்கும் சினிமாவில் நான் யாரையும் கெட்டவங்கன்னே சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டேன் என்றைக்குமே. ஒன்று சினிமா சொல்லியிருக்கீங்க. ஒன்று எனக்கு சினிமா பிடிச்சது, 2வது அதில் உள்ள ஆட்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதில் எல்லாருமே பாடுபடுறாங்கல்ல, அவங்கள போய் நான் எப்படி கெட்டவங்கன்னு சொல்ல முடியும்? இறைவனோட படைப்பை நம்ம கெட்டவங்கன்னு யாரையுமே சொல்ல முடியாது. எல்லாரும் நல்லவங்களாக இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், அதில் நம்மளும் நல்லா இருக்கணும்.